Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket பேசலாமா? எஸ் இந்தியா ஆஸ்திரேலியா 185 ஆல் அவுட் ஆயிடுச்சு. ரிவ்யூ நேற்றே போட்டோம், பார்க்காத போய் பார்த்துருங்க. இப்போ ஆஸ்திரேலியா 101 for 5 பாதி பேர் அவுட்டு. நான் இந்த ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன், பிச் இதே மாதிரி பிஹேவ் பண்ணுச்சுன்னா இவங்க பேட்டிங் பண்ணுறது கஷ்டம். அதே சமயத்தில் இந்தியா ஃபஸ்ட்டு bowling போட்டிருந்தாலும் அவங்களும் 200 கீழே அவுட் ஆயிருப்பாங்கன்னு பார்ப்போம். இது லீட் எடுக்கிறாங்களா லீடு இல்லையான்னு. ஏன்னா இப்போ அலெக்ஸ் கேரி அந்த புது ஆள் பியூம் வெப்ஸ்டர் விளையாடிட்டு இருக்காங்க. ரைட், அதுக்கப்புறம் வருவோம். இப்போ என்ன பேச போகிறேன், ரிஷப் பந்த் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தார். இப்போ பேசிட்டு வாப்பா, நான்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்கன்னு கோச் அனுப்பிச்சி விட்டாருன்னு நினைக்கிறேன். பொதுவாக கேப்டன் வருவாங்கன்னா கோச் வருவாங்க. எனிவே யார் வந்தாங்க, ரிஷப் பந்த் வந்தார். ஆனால் ஃபஸ்ட் டைம் அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கேட்குறேன். அஃப்கோர்ஸ் டெல்லி விளையாடும்போதெல்லாம் கேட்டிருக்கேன். பட் இதில் என்ன மெச்சூர்டாக பேசுகிறாப்புலப்பா அந்த பையன். சூப்பர், தோனி லெவலுக்கு பேசுகிறாரு. காம் அண்ட் குவாய்ட்டாக, கம்போஸ்டாக, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், என்ன பதில் சொல்லணும், எந்த பதில் சொன்னால் கான்ட்ரவர்சியில் மாட்ட மாட்டோன்றதெல்லாம் அந்த ஸ்பான்டேனியஸாக. அதுவும் அவங்க கேட்கலாம். ஆஸ்திரேலியன் மீடியா கேட்டாங்க, அந்த மீடியாலாம் வேணும்னு நிறைய கேள்விகள் கேட்பாங்க எனக்கு முடக்கா. அது ரொம்ப நல்லா பேசினார். அந்த மெச்சூரிட்டி, அந்த காம்னஸை பேட்டிங்கில் காமிச்சார்னா யூ வில் பி அனதர் லெஜண்ட் விக்கெட் கீப்பர். டேலண்ட் இருக்குது, டேலண்ட் இஸ் கெட்டிங் வேஸ்டட் த்ரோயிங் விக்கெட்னால தான் கோவம் ஆத்திரம் எல்லாருக்கும் வர்றதுலாம். எனிவே நீ விஷயத்துக்கு போ, நீ எங்களை கோப்படுத்தாதுங்கிறீங்களா. ரைட், ரிஷப் பந்த் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க. அப்புறம் வெல் பிளேட் ரிஷப் பந்த், உங்கள் பாடி எப்படி இருக்குது, நிறைய பவுன்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் மேலே அடி விழுந்தது, அண்ட் உன்னோட அப்ரோச் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பவுன்ஸ் போடும்போது அவருக்கு இங்கெல்லாம் அடிபட்டது. கிரிக்கெட்டில் சகஜம் தான் அந்த பால் படுறது. சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் வலிக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் க்ரீஸில் இருக்கும்போது. அண்ட் எப்போ எனக்கு அடிபடும்னு நான் வந்து யாருக்கும் தெரியாது. பட் அதே நினச்சிட்டு இருக்க மாட்டேன். ஜஸ்ட் பிளே, அவ்வளோதான். பால் என்னால் என்ன முடியுமோ நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் டீமுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த பெயினில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் கேட்டாங்க, அந்த கடைசி 2 பால் என்ன ஆச்சு, அதான் அதை திருப்பி நான் ரீகேப் பண்ணுறேன். நீங்களும் நிறைய பேர் சொன்னீங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமான்னு. அவன் அந்த சில வார்த்தைகள் எனக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. ஒருத்தன் திருடானா நம்மளும் அவன் திருடினா தான் நான் போய் திருடினேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இதுவும். அவன் நேற்று வந்த பையன் விடு, உங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன், உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. 140 கோடி மக்களோட கேப்டன் நீங்கள். எப்போதுமே ஆஸ்திரேலியாவோட டெண்டன்சி தான். இது ஒரு 2வது மேட்ச். இது இதுலேயே உங்களை பேக் ஃபுட்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னும் வர காலத்தில் இது அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ரொம்ப கேப்டன்சி ஸ்கில் வெளிலே வராது. அதுதான் காம் கூலாக இருக்கணுன்றது. எதுக்காக கேன் வில்லியம்சன் ஆகட்டும், MS தோனி ஆகட்டும், அர்ஜுனா ராணாட்டவங்க கேப்டன் ஜெயிக்கும் போது ஸ்டீவ் வாப் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். கிளைவ் லாட் ஜெயிச்சார்னா அவர்கிட்ட வந்து டீம் இருந்தது. எனிவே அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன் பாருங்க. விஷயத்துக்கு வரும். பிச்சு பற்றி சொல்லுங்கள், என்ன அதான் லாஸ்ட் 2 பால் என்ன நடந்தது கேட்டப்போ சொன்னார், லிட்டில் சிட் சாட் நடந்தது. அண்ட் அவங்க டைம் வேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதனால தான் அந்த சிட் சாட் நடந்தது. இது நான் எனக்கு சரியாக கேட்கல, நான் கீப்பிங் எண்டில் இருந்ததுனால. அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் டயத்தை வேஸ்ட் பண்ணால் ஒரு ஓவர் கம்மியாக போட்டோம் நாங்கள். இல்லைன்னா ஒரு ஓவர்னு எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம். யாருமே லாஸ்ட் ஓவர் ஜாஸ்தி பால் விளையாட விரும்ப மாட்டாங்க டே க்ளோஸ் அப்போ. இது எப்போவுமே உள்ளது தான். அதனால தான் அந்த சிட் ஷாட்டே நடந்தது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு கடந்து போயிட்டார். பிச்சை பற்றி சொல்லுங்கள், இதே மாதிரி தான் செகண்ட் டேயும் பிஹேவ் பண்ணுமான்னு. ரிஷப் பந்த் சிரிச்சிட்டே சொன்னேன், இதே மாதிரி செகண்ட் டே பிஹேவ் பண்ணுன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாலி தான் அப்படின்னா. நானே சொல்லியிருந்தேன் என்னோட ரிவ்யூவில், செகண்ட் டே இதே மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ணால் அவங்களும் 200 தாண்டது கஷ்டம்னு. அண்ட் ரொம்ப டஃப்பான பிச்சு இது, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் விளையாடுறதுக்கு. ஆஃப் த விக்கெட் பால் வந்து பயங்கரமாக பவுன்ஸு சீம் ஆகிட்டு இருக்கு. 5th ஸ்டம்பில் போட்டு எங்கே வருதுன்னு தெரிய மாட்டேங்குது பால்ன்ற மாதிரி சொன்னார். ஸ்பெஷலி எண்ட் ஆஃப் செகண்ட் செஷன், 2வது செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் எ கிரிக்கெட்டராக நாங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. பேட்டிங் கண்டிஷன் தகுந்த மாதிரி விளையாடணும். அண்ட் 2nd to 3rd செஷனில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பேட்டிங் பண்ணுறது அப்படின்னாரு. 2வது டேயும் அதே மாதிரி தான், எங்களுக்கு நல்லது தான் அப்படின்னாரு. அப்புறம் பிச்சை பார்த்ததுக்கப்புறம் 185 அடிச்சிங்களே, அது போதுமா, அதை பற்றி சொல்லுன்னாங்க. சொன்னார், நாட் பார் ஸ்கோர்ன்றார். இது ஒன்றும் பார் ஸ்கோரில் 220 250 ரன் எடுத்திருந்தோம்னா அது பார் ஸ்கோர் நான் சொல்லியிருப்பேன். ஸ்டில் 185 ஃபைட்டிங் ஸ்கோரு. ஸ்பெஷலி இன்னும் அந்த பால் மூவிங் அரவுண்ட், அந்த பால் பயங்கரமாக ஸ்விங் ஆகுது, பவுன்ஸ் ஆகுது, அன்இவன் பவுன்ஸ் இருக்குது, திடீர்னு பால் லோ ஆகுது. அண்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் கிடச்சிது, ஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலருக்கு. அண்ட் கேபிட்டலைஸ் பண்ணணும் நாங்களும் போலிங் போடும்போது அந்த பிச்சோட அசிஸ்டன்ஸ் என்னார். சரி, ஸ்காட் போலரை பற்றி சொல்லு, அவரை பற்றி என்ன நினைக்கிறேன், அவுட் ஆனீங்களா, 4 பேர் அவுட் ஆகிட்டீங்க, லைனாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்ற மாதிரி கேட்டாங்க. சொன்னார், அமேசிங் போலர், இஸ் அ வெரி குட் போலர். நல்லா அப்ரிஷியேட் பண்ணார். இஸ் அ குட் போலர், லைனர்லேருந்து கரெக்டாக அவர் போடுறாரு. அண்ட் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இதே ஆஸ்திரேலியா போகிறது, இங்கேயே வளர்ந்ததுனால அவருக்கு இந்த மாதிரி பிச்சர்ஸோட கண்டிஷன்லாம் என்னென்னு அவருக்கு நல்லா தெரியும். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர், நாங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டராக வி ஹேவ் டு ஃபைண்ட் அ வே, ஒரு வே நாங்கள் தான் வழியை கண்டுபிடிக்கணும் அவரை டேக்கிள் பண்ணுறதுக்கு. அவர் நல்லா ரொம்ப பிரமாதமாக போடுறாரு. ஸோ வி ஆர் ட்ரைங் அண்ட் பிளேயிங் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன்னாரு. அப்புறம்
பவுன்சர் உன்னோட பாடியில் அடிபட்டதை வந்து அதை பற்றி சொல்லு, ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன்னு முதல்ல கேட்ட கேள்வி தான் அது. திரும்பவும் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றாரு. ஆமாம், என்னோட கேரியர்லேயே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பாடியில் அடி வாங்கினது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அண்ட் யூ கான் பிளான் பால் எப்போ வரும், எப்படி வரும், எங்கே வந்து அடிபடும் பிளான் பண்ண முடியாது. இதை நான் கிரம்பிள் பண்ண முடியாது. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். இன்னைக்கு நான் அடி வாங்கினேன். ஆஜ் மேரா தின் தான்னாரு. ஆஜ் மேருக்கு மாறுபடா. இன்னைக்கு எனக்கு அடி விழுந்தது. சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அண்ட் இட்ஸ் மீ இது மாதிரிலாம் வடிவில் அது மாதிரி இன்னைக்கு எனக்கு அடி விழுந்ததுன்னு. அப்புறம் 5 டெஸ்ட் மேட்சஸ்ஸு, டிஃபிகல்ட் பிச்சர்ஸு, அண்ட் எப்படி பிளான் பண்ணி வந்தீங்க இந்த 5 டெஸ்ட் மேட்சும் அதை பற்றி கேட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து லூஸ் பாலை எதிர்பார்க்க முடியாது, லூஸ் பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. டெஸ்ட் மேட்ச்சில் லூஸ் பால் வரும்னா இதுதான் போவோம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் அட்டாக் தே ஹேவ், அவங்களோட போலிங் அட்டாக் உங்களுக்கே தெரியும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் எல்லாம் டால் போலர்ஸு. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடணும். அவங்களோட அக்யூரசி இஸ் வெரி குட். லைன் அண்ட் லென்த் ஆகட்டும், அது விளையாடுறதே ஒரு சேலஞ்ச் தான். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்னாலே சேலஞ்சு, அதுவும் இந்த மாதிரி போலர்ஸுக்கு விளையாடுறது ரொம்ப பெரிய சேலஞ்சு. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு பேட். நாங்கள் தான் வழி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பேட் பண்ணணும். இப்போ போலராக நம்ம வர சொல்ல போகிறோம், நல்லா போடுறாரு போலிங்னு. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டியே, அது என்ன காரணம், ஏன் நேச்சுரல் கேமை கட் ஷாட் பண்ண மாதிரி இருக்க, டெல் மீ அபவுட் திஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா போலர் ரொம்ப நல்லா போலிங் போட்டுட்டு இருந்தாங்க, 100% வந்தோம். இன்றைக்கி மேட்ச்சில் எனக்கு ஐ வாஸ் நாட் ஹேவிங் தட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்னார். எனக்கு அந்த மைண்ட் செட் இன்றைக்கி வரல, எல்லா பாலையும் அடிக்கணும்னு. சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடணுன்றதுனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக விளையாடிட்டு இருந்தேன். ஐ ட்ரைட் மை பெஸ்ட்டு. அண்ட் ஐ ஃபெல்ட், நான் நினச்சேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃபென்சிவாக தான் நம்ம விளையாடணும், ஏன்னா டீம் ரிக்வயர்ஸ் தட். ஏன்னா மெல்பர்னில் ஒரு விக்கெட் தூக்கி போட்டதை பற்றி இன்னும் சர்ச்சை ஓடிட்டு இருக்கு இல்லையா, ட்ரா பண்ணியிருக்கலாம் அந்த மேட்ச். நான் அதை மைண்டில் வச்சு தான் சொல்கிறாரு. டீமுக்கு என்ன வேணுமோ அதான் விளையாடணும் ஆஸ் அ கிரிக்கெட்டராக. இண்டிவிஜுவலுக்கு என்ன வேணுங்கிறதுலாம் அப்புறம் தான். எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு தான் சில பால்லாம், பட் அவுட் ஆகிட்டேன்னா சரி பும்ரா கேப்டன்சி பற்றி சொல்லு, என்ன நினைக்கிறீங்க, எத்தனையோ கேப்டன் கீழே விளையாடிருக்கேன், பும்ரா அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லுனாரு. அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி மோஸ்ட்லி அவரோட மெசேஜ் வந்து பாசிட்டிவாக இருங்க, ஃபீல்டில் வரும்போது பழசெல்லாம் மறந்துடுங்க, மைண்டு உள்ள ஏற்றிக்காதீங்கன்றத வார்த்தை கண்டினியூவாக சொல்லுவார். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் போக போவோம், யூ கிவ் யுவர் பெஸ்ட் இந்த ஃபீல்டுன்னாருன்னு. இன்னொருத்தர் கேட்டால், அவர் கேப்டன் ஆச்சா, உனக்கு பேட்டிங் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாருன்னு. இது கிண்டலான கேள்வி இது. ஏன்னா இவர் போலர் பும்ரா, இவர் வேணா பேட்டிங் டிப்ஸ் கொடுக்க முடியும் அவருக்கு. அண்ட் அது எப்படி மும்பை இந்தியன்ஸ் நான் கேட்பேன், போலாடு என்ன போய் பேட்டிங் டிப்ஸ் கொடுக்க போகிறார் ரோஹித் சர்மாக்கு, அந்த மாதிரி சிரிச்சிட்டே சொன்னார். இன்னும் எஸ்என்ஐ நெட்ஸில் நாங்கள் நிறைய பேசுகிறது உண்டு. கபி மண் லக்தாக்கி மேவ்ஸ்க்கு டிப்ஸ் தூண் சிரிச்சாருங்களா, என்ன சொன்னார்னா, சம்டைம்ஸ் என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது, நான் போய் அவருக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அவருக்கு சொல்லணும், இப்படி பண்ணு அப்படி பண்ணு தோணுது. பட் நான் என்ன பண்ணலை ஆஸ் அ கீப்பராக, என்னோடய வேலை கீப்பிங் பண்ணுறது அப்படின்னாரு. விக்கெட் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இப்படி பால் மூவ் ஆகிட்டு இருந்தது. எங்களுக்கு தெரியும், நான் இன்னும் ஜஸ்வால் பேசிகிட்டே தான் இருந்தோம். ஒரு விக்கெட் விழுந்தா 2-3 விக்கெட் லைனாக விழுந்துன்னு முதல்ல திருப்பி சொன்னார். ஸோ இங்கே வந்து போன மேட்ச்சு நான் ஏன் அவளோடே சொன்னார் இதை பதில். போன மேட்ச் நான் விக்கெட்டை த்ரோ பண்ணேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. போன மேட்ச்சில் நான் ஏன் அந்த ஷாட் விளையாடினேன்னா, டார்கெட்டு ஹியூஜ் டார்கெட். ஸோ இவர் சொல்ல பார்த்தா 350 சேஸ் பண்ணிடலான்னு போனாங்க பிறகு 5 பேர் அவுட் ஆகிட்டாங்க. அப்போது அது சொன்னார், ஹியூஜ் டார்கெட், அதனால தான் அந்த ஷாட் ட்ரை பண்ணேன், இனிமேல் அப்படி விளையாட மாட்டேன், டீம் ரெக்குவயர்மெண்ட் என்னமோ அதான் பார்ப்பேன் அப்படின்னாரு. சரி, ஒரே மாதிரி ஸ்டைல் இனிமேல் விளையாடிட்டு இருக்க முடியாது, மேட்ச் சேவ் பண்ணணும், இல்லை ட்ரா பண்ணணும், வின் பண்ணணும், தோக்கிறது தான் லாஸ்ட் ஆப்ஷனு. அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் பேலன்ஸ் பிட்வீன் அக்ரெஷன் அண்ட் டிஃபென்சிவ் அப்படின்னு சொன்னார். நெகட்டிவாக போகக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும், பட் டிஃபென்ஸ் விளையாடணும். என்னோட பாலிசி என்னன்னா 200% ஃபீல்டில் கொடு, இதான் என் பாலிசி அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க, முக்கியமான கேள்வி, ரோஹித் சர்மா ட்ராப்டா, அண்ட் நீயும் உங்கள் டீமை எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க, அவர் இல்லையே அந்த மேட்ச்சில், இப்போ அவர்கிட்ட சொன்னீங்க நீ டீமில் இல்லை அப்படின்னு இவரை கேட்டாங்க. ரைட், இந்த மாதிரி கேள்வி வரும் தான் நம்ம கோச் ஒதுங்கிட்டார் பேருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார். எஸ், டெஃபினெட்லி எமோஷ்னல் டெசிஷனு இது, அவர் அவர் உட்காந்தது. அண்ட் நான் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக கேப்டனாக வேறு இருந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன், அவர் விளையாடுறதில்ல, அந்த டெசிஷன் யார் எடுத்தாங்க எப்போ எடுத்தாங்கன்றப்போ நான் இல்லைன்ட்டுன்னு நழுவிட்டார். அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ கான்ட் சே சம்திங் விச் ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியல எப்போ அவர்கிட்ட சொன்னாங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா அந்த கான்வர்சேஷன் நான் இல்லை. ஒரு 10 மினிட் லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப், இன்னும் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச்.